வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம கருப்புளுந்து வச்சு ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்புளுந்து உருண்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண்கள் டெய்லி ஒரு உருண்டை கண்டிப்பாக சாப்பிடணும். அவ்வளோ ப்ரோட்டீன் அண்ட் அயன் இதில் இருக்குது. நீங்கள் இதை ஒரு தடவை பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 10 நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைகளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை வச்சு அனுப்பலாம். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்திருக்கேன். கருப்புளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. சின்ன சின்ன முளை விடுற வரைக்கும் பொறுமையாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நியூட்ரிஷன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் முழு உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அரை உளுந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தோலோடு யூஸ் பண்ணிக்கோங்க. 3 hours கழித்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே ஒரு துணியில் இதை அப்படியே ஆற விட்டுருங்க. எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் உங்களுக்கு அந்த துணி இழுத்துரும். ஃபேன்லேயே நீங்கள் இதை காய வைக்கணும், வெளியில் எங்கேயும் காய போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை வறுத்துக்க போகிறோம். வறுக்கும்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக அந்த கோல்டன் கலர் வரும். நம்ம வெள்ளை உளுந்தெல்லாம் தாளிக்கிறதுக்கு வறுப்போம் இல்லையா, வெளியில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கோட்டிங் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது சுண்டல் மாதிரி இருக்கும், ஆனால் வறுக்க நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். வறுத்த உளுந்தில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை உளுந்தில் இருக்கிற ஒரு வாசனையுமே இருக்காது. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஆற விட்டுக்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைய இருக்குது. இந்த உருண்டை கூட நம்ம எள்ளு சேர்க்கும் போது உளுந்தோட வாசனை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த உருண்டை பிடிக்கும். நம்மளுக்கு ஒரு நல்லெண்ணெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எள்ளியுமே நல்லா களைஞ்சிட்டு வறுத்துக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்த எள்ளு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பொடியாயிடும். இன்னொரு பவுலில் எள்ளையுமே ஆற விட்டுருங்க. இப்போ நம்மளோட உளுந்து நல்லா ஆறிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நிறைய பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மிஷினில் கொடுத்து கூட இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லை கொஞ்சம் தான் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்காக தான்னா உங்கள் வீட்டிலே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. உளுந்து கொஞ்சம் அரையிறதுக்கு டைம் எடுக்கும். உங்களால் எவ்வளோ பொடியாக அரைக்க முடியுதோ அவ்வளோ பொடியாக அரைச்சிக்கோங்க. பட் வீட்டில் அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக அரைப்படாது, கொஞ்சம் நரம் தான் இருக்கும். உளுந்து மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா எள்ளை சேர்த்துட்டு அதையுமே அரைச்சிக்கோங்க. எள்ளு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அரைக்கணும், இல்லைன்னா எள்ளுலேருந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது உருண்டை மாதிரி வராது, ரொம்ப பிசு போயிடும். எள்ளு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு நீங்கள் பல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு எள்ளு அரைஞ்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்துருக்கோம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லைன்னா பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். கருப்புளுந்தோட பனை வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒத்து போகும். இப்போ வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் தான் பண்ணுறோம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரோட சூட்டுக்கு வெல்லம் நீர்த்து போயிடும். அதுக்கப்புறம் இது ட்ரை பவுடராக இருக்காதுங்க, உங்களுக்கு லிக்விடாக மாறிடும். இப்போ அரைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக நெய்யை வார்ம் பண்ணிக்கலாம். நெய் வார்மாக இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூனாக நம்ம வார்மான நெய்யை கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே க்ரம்பிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் நெய் சேர்க்குறத நிறுத்திக்கலாம். தோறாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் உங்களுக்கு தேவைப்படும். மறக்காமல் நார்மல் நெய் சேர்க்காமல் நெய்யை உருக்கிட்டு கொஞ்சம் வார்மாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பொடியை எடுத்து கையில் வச்சு அமுத்தி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிக்க முடியுதுன்னு. சூடாக நெய் சேர்க்கும் போது தான் இந்த வெல்லம் கொஞ்சமாக இலகி கொடுக்கும். நெய் சேர்க்கும் போது மட்டும் ஒரேடியாக நெய் சேர்த்துடாமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக ஈவனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி பொறன்னு உளுந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது 2 நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், இந்த உருண்டையை ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உளுத்தம் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து கைக்குள்ளே வச்சு அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு அழகாக குட்டி பால்ஸாக வரும். உருட்டும் போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரியாது. இந்த மாதிரி மொத்த மாவையுமே நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இதில் அயன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது,
அது தவிர நம்மளுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. puberty menopause டைமில் இருக்கிற இந்த கேர்ள்ஸ் விமெனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது உங்கள் போன்ஸையும் யூட்ரஸையும் பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணும். டெய்லி ஏதாவது கருப்புளுந்து வச்சு நம்மளால் பண்ணி சாப்பிட முடியாதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி அப்படியே வெளியே எடுத்து வச்சு ஒரு உருண்டையை நீங்கள் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். முக்கியமாக உங்கள் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக அவங்க சாப்பிடுவாங்க. ஜங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸை இந்த மாதிரி ஹெல்த்தியாக மாற்றிட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.